நான் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கிச்சன் ராணி கீதா இன்றைக்கி உங்களுக்கு மறுபடியும் வகை வகையான சமையல்லாம் சமைச்சு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோடய புதுசான ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு போயிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் என்னோடது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க, பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்காக தேங்காய் சாதம் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. அடுத்தது நம்ம போட போகிறது கடுகு போட்டு கொஞ்சம் வெடிக்கணும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. பச்சை மிளகா நம்ம உரப்புக்காக போடுறோம். இஞ்சி அவங்களோட ஆப்ஷன் இது. அப்புறமா நம்ம போட வேண்டியது யாருக்கு பிடிக்குமோ முந்திரி போட்டுக்கலாம். அடுத்தது சேர்க்க வேண்டியது கருவேப்பிலை. நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்பவே கருவேப்பிலை பிடிக்கும். பெருங்காயம் போடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தேங்காயை போட போகிறோம். ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகணும். அது ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் ஆகட்டும். ஸோ நல்ல பொன்னிறமாக ஆனதுனால இப்போ நாம் சாதத்தை போட்டுடலாம். நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போடணும். ஸோ தேங்காய் சாதம் ரெடி ஆயாச்சு. இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்ன தெரியுமா? சுட்ட அப்பளத்தோடு சாப்பிட்டோன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஊருக்கு கூட கொண்டு போகலாம், 2 நாளைக்கு கெட்டே போகாது. தேங்காய் சாதம் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் IFN தமிழுக்கு. அடுத்த ரெசிபியோடு உங்களை ஆவலுடன் எதிர்பார்க்குறேன். பாய்.